இந்துக்கள் 33 கோடி தேவர்களை தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். ஆனால் ஒரு தெய்வத்தின் பெயரையோ தேவரின் பெயரையோ அவர்களின் இந்து மத வேதங்களிலேயே குறிப்பிடப்படவில்லை என்பதுதான் ஆச்சரியம். ஆழமாக சிந்திக்க வேண்டியதும் கூட. இந்து மதத்தில் மிக முக்கியமான 4 வேதங்களாகிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் மற்றும் அதர்வண வேதங்களில் இவர்கள் வழிபட்டு வரும் எந்த தெய்வத்தின் பெயரையுமே காண முடியாது. அதுபோக இந்த 4 வேதங்கள், உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, சைவம், வைணவம் மற்றும் அவர்களின் மத இலக்கியங்களும் இந்து மதம் என்கின்ற பெயரையே குறிப்பிடவில்லை. இந்து மதம் என்கின்ற சொல்லை விட ஆரிய மதம் என்கின்ற சொல்தான் சரி என்று நமது தேச தந்தையாகிய மகாத்மா காந்தியே கூறியிருக்கின்றார். இந்த இந்து என்கின்ற பெயரே வெளிநாட்டு பெயராகும். அதுபோக இந்து மதம் என்று இவர்களுக்கு பெயர் வைத்ததே வெள்ளைக்காரர்களாகிய ஆங்கிலேயர்கள்தான். அதுபோக இந்த இந்து மத இலக்கியங்கள் மற்றும் இவர்களின் 4 முக்கியமான வேதங்களிலும் பெயரை சொல்லாமல் குறிப்பிடும் அந்த கடவுள் மற்றும் அந்த கடவுளின் குணாதிசயங்கள், தன்மைகள் அனைத்துமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்துகின்றது. இதை பற்றி விரிவாக இந்து மதத்தில் இயேசு கிறிஸ்து என்கின்ற தலைப்பில் 5 வீடியோக்களை ஆதாரங்களுடன் போட்டிருக்கின்றேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கண்டிப்பாக அனைவரும் பார்த்து விடுங்கள். ஏனென்றால் இந்து சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் அறியாமல் ஆராதிக்கின்ற இறைவன் யார் என்பதை அவர்களின் வேதத்திலிருந்தே எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் சமஸ்கிருத மொழியில் அவை அனைத்தும் இருப்பதால் அவர்களுக்கு அது புரிவதில்லை. ஆண்டாண்டு காலமாக மறைக்கப்பட்டு வருகின்ற காரியங்கள் அனைத்தையுமே நாம் முதலில் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதை பற்றி விளக்கி கூறுவது நமது கடமை. அதற்கு நிச்சயமாக இந்த 5 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். சரி, இந்த வீடியோவில் ஆண்டாண்டு காலமாக இந்து சகோதர சகோதரிகள் கூறி வருகின்ற ஓம் என்கின்ற வார்த்தை என்பது என்ன, அதன் உண்மையான அர்த்தம் என்ன, இந்த ஓம் என்கின்ற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கின்றது என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம்.